ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃப்ளம் கிட் சவுண்ட் பார் தான் பார்க்க போகிறோம். இது என்ன மாடல்னா ஒன் செகண்ட். ஸோ 2.1 சேனல் ஒயர்டு சவுண்ட் பார் வித் சப்வூஃபர் தனியாக இருக்குது. அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஆன் ஆகாத கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நோ பவர் ஃபால்ட்டுக்கு. ஸோ சேம் நம்ம லாஸ்ட் வீடியோ எமகா போட்டோம் இல்லையா, சேம் கஸ்டமர் தான் 2 பீஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ இது என்னன்னு பார்க்கலாம். பவர் வந்து ஆனில் தான் இருக்குது. இதுக்கு பவர் பட்டன் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை ப்ரெஸ் பண்ண இந்த இடத்துல டிஸ்பிளே வரணும். ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இது என்னாச்சுன்னு வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். போர்டு தனியாக வந்துடுச்சு. இங்கே நம்ம கட்டும் போதே இங்கே பார்க்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் ஜூம் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், நெட்டில் ஒரு பர்னிங் சிம்டம்ஸ் தெரியுது. இது ஒரு நல்ல சிம்டம்ஸ் தான். பர்ன் ஆச்சுனாவே, ஏதாவது ஒரு பவர் சப்ளையில் பர்ன் ஆச்சுன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதுவும் டவுட் ஆகிறதுக்கு என்னென்னா, இதுதான் இதில் மெயின் ஐசி, இது ஆம்ப் ஐசி. ஸோ சவுண்டு வந்து இதெல்லாம் வருது. இதில் வந்து இதுதான் பக் கன்வெர்ட்டர். ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷனுக்கு மெயின் ஐசிக்கு வோல்டேஜ் வரும். ஸோ இது என்ன வோல்டேஜ் கன்வெர்ட்டர் ஐசின்னா ஒன்ஸ் அகெயின், ஸோ 3.3 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3.3 வோல்ட் நம்ம முதல்ல கொடுத்து இதுலேருந்து பவர் சப்ளை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெட்டில் வந்துருக்கு. அதனால் ஃபியூஸில் வந்து செக் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம வந்து கெப்பாசிட்டரில் செக் பண்ணலாம். இங்கே மெயின் கெப்பாசிட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெரிய கெப்பாசிட்டர் இதில் வந்து வோல்டேஜ் கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம ஃபியூஸ் இந்த செக்ஷனில் இக்னோர் பண்ணிவிட்டு செகண்டரி பவர் சப்ளை பார்க்கலாம். செகண்டரிலையும் இல்லை வோல்டேஜ் வந்துருச்சுன்னா இந்த கன்வெர்ட்டர் தான் பார்க்கணும். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலாம். இனிஷியலாக இருந்து வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ பவர் வந்து கொடுத்துருக்கேன், பவரும் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் வருதான்னு பார்த்துடலாம். ஸோ கெப்பாசிட்டர் செக் பண்ணுறது கொஞ்சம் அலாட்டாக செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு 307 வோல்டேஜ் வருது. ஸோ அதனால் ஃபியூஸு மற்ற செக்ஷன் எல்லாம் பைபாஸ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக செகண்டரி செக்ஷனுக்கு போயிடலாம். செகண்டரி செக்ஷன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே செகண்டரி செக்ஷன். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபில்டர் ஆகி வருது. இந்த கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டா ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -24. ஸோ டூயல் பவர் சப்ளைவாக இருக்கணும். இந்த இடத்துல +24 தான் இருக்கணும். சாரி, இது மைனஸ் காமன். ஸோ இந்த இடத்துல +24, இது அப்படியே இந்த இடத்துல வச்சாக்கா ஸோ 24 வோல்ட் தான் வந்திருக்கு. சிங்கிள் வோல்டேஜ் தான், அதனால் பிரச்சனை இல்லை. 2 இடத்துல 2 கெப்பாசிட்டியில் பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு செகண்டரி பவர் சப்ளையும் வந்துடுது. இப்போது டைரெக்டாக இந்த பக் கன்வெர்ட்டர் தான் பார்க்கணும். பக் கன்வெர்ட்டரில் இந்த டயோட்லேயும் வோல்டேஜ் வந்து நிற்குதான்னு பார்த்துடலாம். 0 வோல்ட்டில் தான் இருக்குது. நம்ம எதுக்கும் இந்த காமன் பாயிண்ட்டை கிரவுண்டாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தா க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கே என்ன ஆகுதா அப்படின்னு பார்த்தா வரல, வோல்டேஜ் வரல. ஓகே, டயோட்லேயும் ரெக்டிஃபை ஆகலை, பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கும் வரல. ஸோ இந்த காயிலில் இந்த காயிலையும் வரல. அதனால் நம்ம இந்த செக்ஷன் வந்து ஆஃப்லைனில் செக் பண்ணிடலாம். ஸோ பவர் எடுத்தாச்சு. கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ சார்ஜ் வேகமாக இறங்குதா இல்லை நாமினலாக தான் இறங்குது. இருந்தாலும் பல்ப் வச்சு நம்ம கொஞ்சம் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு 0 வோல்டேஜில் செக் பண்ணலாம். அப்போ தான் க்ளீனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 2.3 வோல்ட்டு. ஓகே, இந்த கெப்பாசிட்டரில் என்ன வோல்டேஜ் இருக்குது? 18 வோல்டேஜ் இருக்குது. ஸோ இதை நார்மலாகவே நம்ம டைரெக்டாக ஷார்ட் கொடுத்துடலாம்.
ஓகே, ஓகே. இப்போ வோல்டேஜ் எல்லாமே பிரச்சனை இல்லை. செகண்டரி செக்ஷனுக்கு வோல்டேஜ் ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பக்கர் நோட்டில் செக் பண்ணி பார்த்தலாம். இந்த டயோட செக் பண்ணால் க்ளீனாக தெரியும். ஓகே, வோல்டேஜ் இல்லை. இப்போது கண்டினியூட்டி மோடில் போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். 22 ohmஸில் ஷார்ட்டில் இருக்குது. ஸோ சேமஸ்ஸு இந்த ஒரு இண்டக்டர் வந்து இந்த காயில் ஷார்ட்டில் இருக்குது. ஸோ இதோட கண்டினியூட்டி பார்த்தா இது பர்ன் அவுட் ஆகிருக்கு. இதோட கண்டினியூட்டியும் போயிட்டுருக்கு. அதனால் இந்த காயிலையும் மாற்றணும். ஸோ இந்த ரெகுலேட்டர் ஐசியை பார்த்துடலாம், இது வந்து ஷார்ட் இருக்கான்னு. ஸோ இது ஷார்ட் இல்லை, இருந்தாலும் பேக்கில் நம்ம இதுக்கு வர பவர் சப்ளை கெப்பாசிட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது 22 ohmஸில் ஷார்ட்டில் இருக்குது. இது வந்து சார்ஜ் ஆகுது. ஓகே, இது வந்து அப்போது பக் கன்வெர்ட்டருக்கு வர இன்புட் ஐசர் ப்ளே. ஓகே, இதில் வந்து அவுட்புட் ஆகி வர வோல்டேஜ் தான் ஃபால்ட்டாக இருக்குது. மேபி இந்த ஐசி போயிருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த தேர்ட் பின்னும் இது வந்து என்ன சீரீஸ்னால் ஸோ XL1509 ஐசி. இந்த ஐசி நிறைய சர்க்யூட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இதை வெளியே எடுத்தே பார்க்கலாம் ஷார்ட் போதான்னு. ஐசியோட தேர்டு பின்னும் ஃபோர்த்து பின்னும் இதில் ஷார்ட் ஆகிடும் நார்மலாக. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா, தேர்டு பின்னும் ஃபோர்த்து பின்னும் வந்து 22 ohmஸில் காமிக்குது. ஸோ ஒன்று டயோடு ஓப்பன் ஆகிருக்கணும், இல்லை இந்த ஐசி ஓப்பன் ஆகிருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஐசியை எடுத்து பார்த்துடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செக் பண்ணால் தான் தெரியும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஐசி வெளியே எடுத்தாச்சு. நம்ம இதை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இங்கே வெளியே எடுத்து ஆஃப்லைன்லேயே இங்கே செக் பண்ணிடலாம் தேர்ட் பின்னு ஃபோர்த் பின்னு ஷார்ட்டில் இருக்கான்னு. ஸோ இங்கே ஷார்ட் இல்லை, எடுத்த உடனே இந்த சர்க்யூட்டை திரும்ப செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல இப்போ சார்ஜ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல இப்போ ஷார்ட் காமிக்கல. இந்த கெப்பாசிட்டர் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம் இதையும். ஸோ 145 ohmஸில் போகுது. ஷார்ட் எதுவுமே காமிக்கலை. ஸோ ஷார்ட்னா பீப் சவுண்டு வந்துடும் நம்ம மீட்டரில். இப்போ இதில் எந்த ஷார்ட்டும் இதில் காமிக்கலை. இது வந்து கெப்பாசிட்டி நார்மலாக சார்ஜ் ஆகுது. இது வந்து பிரச்சனை இல்லை, இன்புட் கெப்பாசிட்டி. ஸோ அவுட்புட்டில் இந்த டயோடு எதுவும் பிரச்சனை இல்லை. இதை டயோட் மோட்டில் வச்சுட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துலாம் டயோட் நல்லா இருக்கான்னு. ஸோ இந்த இடத்துல டயோடும் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது இந்த பக் கன்வெர்ட்டரில் இந்த ரெகுலேட்டர் ஐசியில் செக் பண்ணி பார்க்கும்போது க்ளீனாக தெரிஞ்சிடும் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு. ஸோ இதுலேயும் எதுவும் ஷார்ட்டும் இல்லை. ஸோ இப்போது இந்த கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது இங்கே, இதுவும் ஃபில்டர் கெப்பாசிட்டர். ஸோ இதுவும் ஷார்ட் இல்லை. ஸோ மேபி இந்த ஐசி தான் ஷார்ட்டாக இருக்கணும், இன்டர்னல் ஷார்ட்டு. இது நம்ம சர்க்யூட்டில் பின் பண்ணும்போது ஷார்ட்டில் இருக்கலாம். வெளியே எடுத்தால் இப்போ ஷார்ட் இல்லை. ஓகே, இந்த புது ஐசியில் நம்ம அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். சர்க்யூட்டில் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிடலாம், அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ இந்த ஐசி இப்படி இருக்கட்டும். இதில் வந்து பின் நம்பர் 1 இந்த பக்கம் இருக்குது. இதில் வந்து 5th 8th கண்டினியூட்டியில் இருந்துச்சு. இதில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுலேயும் கண்டினியூட்டி தான் காமிக்குது. ஸோ இந்த ஐசியில் நான் மெஷர் பண்ணுறதே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ பின் நம்பர் 5, 8 கூட ஜாயிண்டில் இருக்குது. இதுலேயும் அப்படி தான் இருக்குது. பின் நம்பர் 7, 8 கூட 1 ohmஸில் ஜாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் எந்த ஷார்ட்டும் இல்லை. இதில் ஒரு வாட்டி இந்த பக்கம் செக் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ இதுலேயும் எந்த ஒரு ஷார்ட்டும் இல்லை. இப்போ வேறு வழியில் நம்ம திரும்ப இதை சர்க்யூட்டில் போட்டு தான் செக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஐசியை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த புது ஐசியை வந்து மாற்றி பார்த்துடலாம். போட்டால் தான் தெரியும். வாங்க இதை பார்த்துடலாம். ஸோ இப்போ ஐசியை ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இந்த டயோட மீட்டர் திரும்ப கண்டினியூ மோடில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஷார்ட்டு காமிக்கலை. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக சார்ஜ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இதை கெப்பாசிட்டியில் திரும்ப செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நம்மளுக்கு ஷார்ட் எதுவுமே காமிக்கலை. இந்த இண்டக்டர் இப்போ சரி பண்ணி ஆகணும். இந்த இண்டக்டரோட வேல்யூ தெரியல, ஏன்னா இதோட சர்வீஸ் மேனுவல் எதுவுமே நம்ம செக் பண்ணல. டைரெக்டாக இதில் நம்ம இண்டக்டர் வந்து ட்ரேஸை பர்ன் அவுட் ஆகிருக்கிறதுனால ஸோ நான் வந்து லோ வேல்யூ இண்டக்டர் தான் போட போகிறேன். ஸோ அதை நான் எடுக்கணும் மதியம். ஸோ அதை மாற்றிட்டு அதுவும் பார்க்கலாம் என்னாச்சுன்னு. ஓகே, இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இந்த இண்டக்டர் கூட மாற்றிடும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு மீட்டர் வந்து வோல்டேஜ் மோட்டில் வச்சுக்கிட்டு நம்ம இது என்ன கண்டிஷனில் இருக்குது, இப்போ என்ன ஸ்டேட்டஸ் வந்திருக்குன்னு நம்ம பார்த்துடணும். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இங்கேயே டிஸ்பிளே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இப்படியே ஆன் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஸோ வாங்க இதை கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் அவுட்புட் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டெப். ஓகே, சூப்பர். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ கனெக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்துருச்சு. இப்போ லைட் ஆஃப் பண்ணுற பாருங்க, இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இப்போது அவுட்புட் வந்துட்ட மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண பிறகு இப்போது பிடி மோடில் இருக்குது. மோடை சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சூப்பர். யூஎஸ்பி எங்கே இருக்குது? ஓகே, அதுவும் சைடில் தான் இருக்குது. ஓகே, யூஎஸ்பி டிரெக்ட் ஆகுது. நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் கனெக்ட் பண்ணி பார்த்துட வேண்டியது தான். சூப்பர். ஸோ இப்போ நம்ம லைட் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம நார்மலாகவே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் என்னால் மியூட்டிங் வந்து அதிகமாக கொடுக்க முடியாது. அதனால் நான் வந்து இதை ஃப்ளக் பண்ணி எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திரும்ப ஃப்ளக் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இப்போ இதை திரும்ப அசம்பிள் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம திரும்ப இதை ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்க்கணும், ஹீட் ஆகுதுன்னு பார்க்கணும்.
ஸோ நம்ம இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போதே இதை திரும்ப காமனாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு வர வேண்டிய வோல்டேஜ் 3.3 வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெகுலேட்டரில் 3.285. ஸோ இது வந்து எந்த ஒரு பிரச்சனையில் க்ளீனாக ஒர்க் ஆகுது. ஸோ இன்புட் வோல்டேஜ் எல்லாமே வந்து இதில் கரெக்டாக வருதான்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் வருது. நம்ம மாற்றின ரெகுலேட்டர்லேருந்து தான் இதுக்கு இன்னும் ஆகணும். ஸோ அது கரெக்டாக வந்துட்டுருக்கு. இந்த டயோடில் நம்ம செக் பண்ணி பார்த்தாக்கா 5 வோல்டேஜ் வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதில் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம திரும்ப இதை அசம்பிள் பண்ணிவிட்டு சப்வூஃபரோட பேர் ஆகுதான்னு பார்த்துட்டு டெஸ்டிங் விட்டு கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியதான். கஸ்டமர் அந்த யமஹா ஆம்பும் இதுவும் ஒன்றா தான் எடுக்கிற மாதிரி பிளானிங். ஸோ இது முடிச்சிட்ட பிறகு தான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். யமஹா ஆம்பு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இது வெயிட்டிங்கில் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் டெஸ்டிங்கில் விட்டு இதுவும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கஸ்டமர் வர வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். ஸோ இதை அசம்பிள் பண்ணிட்டு திரும்ப நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ இதை அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு H1ன்னு வந்துடுது. அதனால் இங்கே USB தான் டிரெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பவர் ஆன் பண்ணாக்கா ஸோ பட்டன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டியோ கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இது ரிமோட்டில் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ பட்டனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ திரும்ப நான் மோடு மாற்றிருங்க. எதுக்காக நான் மியூட் போடலை. ஸோ இது ரிமோட் கொடுத்தாரா நான் இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே, இதை கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது இன்னும் நல்லா டெஸ்டிங் விட்டுட்டு ரிமோட்டில் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, சப்வூஃபரில் நல்லா கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.